தாவீதின் வீடு. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசுவா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாலா, எலிபேலேத் என்னும் பெயர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள். தாவீதுக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது. இது ராஜாவின் அரண்மனை. ராஜாவை பார்ப்பதற்கு பிரபுக்களும் பிரதானிகளும் அந்நிய தேசத்து ராஜாக்களும் வருவார்கள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு மதிப்பையும் மரியாதையையும் செலுத்த வருவார்கள். அவர்கள் வெகுமதிகளையும் கொண்டு வருவார்கள். தாவீதின் காலத்தில் தீருவின் ராஜாவாகிய ஈராம் ஐஸ்வர்யமுள்ள ராஜாவாய் இருக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவானதை கேள்விப்பட்டு ஈராம் மிகவும் சந்தோஷப்படுகிறார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்புகிறார். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார்கள். ஈராம் என்னும் பெயருக்கு பிரதிஷ்டை என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் ஈராம் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: தீருவின் ராஜா தாவீது சாலமோன் ஆகியோரின் சிநேகிதன். சாலமோனின் ஆட்சி காலத்தில் வெண்கல வேலையை சிறப்பாக செய்தவன். இவன் தீருவின் ராஜாவாகிய ஈராமின் குமாரன் என்று யோசபஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஈராம் தனக்கு கட்டிக் கொடுக்கும் அரண்மனையை தாவீது ஏற்றுக்கொள்கிறார். ஈராமின் தச்சரும் கல் தச்சரும் தாவீதின் மனதிற்கு பிரியமானபடி அவருக்கு அரண்மனையை கட்டுகிறார்கள். ஈராம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர். ஆனாலும் அவரிடத்தில் நேர்த்தியாய் வேலை செய்யக்கூடிய தச்சரும் கல் தச்சரும் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய வேலைகளில் நிபுணர்கள். இக்காலத்திலும் புறஜாதியார் மத்தியிலும் அவிசுவாசிகள் மத்தியிலும் பிரசித்தி பெற்ற மேதைகளும் விஞ்ஞானிகளும் சகல கலைகளில் தேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் இவர்களிடத்திலும் விசேஷித்த ஞானம் இருக்கிறது. தாவீதுக்கு இஸ்ரவேல் தேசத்திலே தச்சரும் கல் தச்சரும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆனாலும் தாவீதின் அரண்மனையை ஈராமின் தச்சரும் கல் தச்சரும் நேர்த்தியாய் கட்டி கொடுக்கிறார்கள். தாவீதின் அரண்மனையை புறஜாதியார் கட்டினாலும் அது தாவீதின் பார்வையிலோ அல்லது கர்த்தருடைய பார்வையிலோ அசுத்தமாயில்லை. தாவீது தன்னுடைய வீட்டை கர்த்தருடைய சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறார். தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தன் குடும்பத்தாரோடு அங்கே வாசம் பண்ணுகிறார். சுவிசேஷ சபையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறார். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். ஏசாயா 60:10. தாவீதின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தாவீதின் ராஜ்யத்தை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் தாவீதின் ராஜ்யத்தை திடமாக ஸ்தாபித்திருப்பதினால் அதை அந்நியர்களினால் அசைக்க முடியவில்லை. கர்த்தரே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவர் தாவீதை திடப்படுத்தவும் செய்கிறார். தாவீது கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். தேவனுடைய கரம் தாவீதின் மூலமாக கிரியை செய்கிறது. தாவீதின் ராஜ்யம் அதன் சிநேகிதர்களுக்கு முன்பாகவும் அதன் சத்துருக்களுக்கு முன்பாகவும் உயர்த்தப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தாவீதின் ராஜ்யத்தை உயர்த்துகிறார். இஸ்ரவேலின் வரலாற்றிலே தாவீதின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் உயர்ந்திருந்ததைப் போல வேறு எப்போதும் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கவில்லை. கர்த்தர் தாவீதின் நிமித்தம் இஸ்ரவேலை ஸ்தாபிக்கவில்லை. தாவீதுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அவருக்கு ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவோ கர்த்தர் தாவீதின் ராஜ்யத்தை உயர்த்தவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தாவீதை ராஜாவாக திடப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்தின் நிமித்தமாகவே கர்த்தர் தாவீதின் ராஜ்யத்தை உயர்த்தவும் செய்கிறார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவார், அவர்களை பாதுகாப்பார், அவர்களை பராமரிப்பார் என்று நம்பி
கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் கர்த்தர் தாவீதின் ராஜ்யத்தை உயர்த்துகிறார். தாவீதின் குடும்பம் வரவர விருத்தி அடைகிறது. தாவீது எப்ரோனில் இருந்து எருசலேமுக்கு வந்த பின்பு அவருடைய குடும்பத்தாரின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. தாவீது எப்ரோனில் இருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொள்கிறார். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறக்கிறார்கள். தாவீது எருசலேமுக்கு வந்த பின்பு அவருக்கு 11 பிள்ளைகள் பிறந்திருப்பதாக இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமில் தாவீதுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசூவா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாலா, எலிபெலேத் என்னும் உடைய குமாரர் பிறந்தார்கள். தாவீது இதற்கு முன்பு எப்ரோனில் இருந்தபோது அவருக்கு ஏற்கனவே 6 குமாரர்கள் பிறந்திருக்கிறார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாய் இருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்தில் பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4ஆம் குமாரன் ஆகித் பெற்ற அதோனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்கலாளிடத்தில் பிறந்த இத்திரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். தாவீது எருசலேமிலே இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு ஏராளமான மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருப்பது அவருக்கு மேன்மை அல்ல. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி ஒருவருக்கு ஒரு மனைவி மாத்திரமே இருக்க வேண்டும். ஆனால் தாவீது இந்த விஷயத்தில் தன் பின் சந்ததியாருக்கு தவறான முன் உதாரணமாய் இருக்கிறார். தாவீது தன்னுடைய காலத்தில் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை உறுதி பண்ணுவதற்காகவும் தன்னுடைய ராஜாசனத்தை ஸ்திரப்படுத்துவதற்காகவும் அவர் பல அரச குடும்பங்களிலே விவாக சம்பந்தம் செய்திருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வீட்டு ஓரத்திலே ஒரு திராட்சை செடியை மாத்திரம் நட்டினால் அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். வீட்டிலே ஏராளமான திராட்சை செடிகளை நாட்டினால் அது புதர் போல இருக்கும். நன்றாக பராமரிக்கப்பட்ட செடி அழகாய் இருக்கும். அது ஆசீர்வாதமாய் இருக்கும். வீட்டிலே புதர் போல இருந்தால் அதை பராமரிப்பது கஷ்டம். புதர் அதிகமாய் இருப்பது வீட்டிற்கு ஆபத்தானது, வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஆபத்தானது. தாவீதுக்கு மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் பிறருடைய மனைவியை நேசித்து அவளை தீட்டுப்படுத்துகிறார். வேலியை உடைத்து அதை தாண்டுகிறவர்கள் எல்லா இடங்களுக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள்.